எங்களுக்கு நடிக்கிறதுலாம் செகண்ட், பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தரமான கோடீஸ்வர நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சரவணன் அண்ணாச்சி. கிட்டத்தட்ட 648 கோடிக்கு சொந்தக்காரர் தான் சரவணன் அண்ணாச்சி. பெஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு தன்னோட சொந்த ஜவுளி கடையான சரவணன் ஸ்டோர்ஸ் விளம்பரத்துல தானே நடிச்சு விளம்பர சாம்ராஜ்யத்துக்கு ஒரு புதுவிதமான அடித்தளத்தை போட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கடையோட அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்மளே நடிக்கலனா வேற யார் நடிப்பா அப்படின்னு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாரு. சரி, அட்வர்டைஸ்மெண்ட்ல தானே நடிக்காரு, அப்படியே நடிச்சுட்டு ஜாலியா இருக்கட்டும்னு பார்த்தா திடீர்னு தி லெஜெண்ட் அப்படின்ற படத்துல நடிக்க போறேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. நம்மளும் அந்த குண்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஹீரோவா இவர் நடிக்க போறாரு அப்படின்றத நிறைய பேர் ஏத்துக்கவே இல்ல. இருந்தாலும் சரவணன் அண்ணாச்சி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு, அவர் என்ன வேணாலும் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் விட்டுட்டாங்க. என்னதான் நம்ம ட்ரோலே பண்ணியிருந்தாலும் அதையும் அந்த மனுஷன் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அடுத்தடுத்த படக்கதைகளை கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறது அப்படின்றது ஹாபி மாதிரி தான். மொத்த வருமானமும் ஜவுளி பிசினஸ்ல தான் வருது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்.கே. சுரேஷ். தமிழ் சினிமால சில திரைப்படங்கள்ல மட்டுமே நடிச்சிருந்தாலும் வில்லன் கேரக்டருக்கு ரொம்ப கச்சிதமா பொருந்தக்கூடியவர் இந்த ஆர்.கே. சுரேஷ் அப்படின்னு சொல்லலாம். இவர் நடிக்கிறதையும் தாண்டி தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு. சுரேஷ் கிட்ட ஸ்டுடியோ 9 அப்படின்ற பிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஒன்னு இருக்கு. ஆர்.கே. சுரேஷ் மற்றும் இந்த கம்பெனியோட நெட்வொர்த்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74 கோடி. இவர் நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும், சூதுக்கவும், தர்மதுரை இந்த மாதிரி படங்கள்ல ப்ரொடியூசரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பாலாவோட தாரை தப்பாட்டை படத்துல வில்லனா களம் இறங்கி இன்னைக்கு வரைக்கும் நிறைய கிராமப்புற படங்கள்ல வில்லனா நடிச்சு அசத்திட்டு இருக்காரு. அதுவும் மருது படத்துல நடிச்ச கேரக்டர் உண்மையாவே சூப்பரா இருக்கும். இவருக்கு ஏற்பட்ட லாஸ் அப்படின்னா பில்லா பாண்டி படத்தை சொல்லலாம். தேவையே இல்லாம அந்த படத்துல நடிச்சு அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மொக்க கதையை எடுத்து வச்சுக்கிட்டு மொத்தமா படத்தை சொதப்பிட்டாரு. அந்த படத்துல நடிச்ச நடிகைக்கும் நிறைய கெட்ட பேர் வந்துச்சு, படமும் அப்படியே ஊத்திக்கிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்.கே. இவரோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவர் நடிக்கிறத தாண்டி ஆர்.கே. ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது மூலமாவே கிட்டத்தட்ட 50 கோடி அளவுக்கு இவருக்கு சொத்து மதிப்பு இருக்கு. எல்லாம் அவன் செயல் அப்படின்ற படம் பார்த்திருக்கீங்கல்ல, அது மூலமா தான் ஒரு நடிகரா இவர் அறிமுகமானாரு. ஒரு நல்ல பேர் அவருக்கு முதல் படத்துல இருந்தே கிடைச்சிச்சு. அதை தொடர்ந்து இயக்குனர் பாலாவோட அவன் இவன் படத்துல முக்கியமா ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா விஜயோட ஜில்லா, விஷாலோட பாயும்புலி படத்துலயும் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா எந்த ஒரு படங்கள்லயும் இவர் நடிக்காம ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரியல் எஸ்டேட்லயே கவனம் செலுத்திட்டு வராரு. இவர் நடிகராவே இருந்தாலும் சினிமாவை தாண்டி இவரோட பிசினஸ்ல தான் இவருக்கு அதிகமான வருமானம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பவர் ஸ்டார். கண்ணால் அட்டு தின ஆசியா படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகிறாரு ஒரு காமெடியனா. ஆனா ஒரே படத்துல எப்படி இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்க முடியும்? ஆனா இந்த மனுஷன் அதை அசால்ட்டா பண்ணாரு. கண்ணால் அட்டு தின ஆசியா படம் ரிலீஸ் ஆன சில நாட்கள்லயே நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இவருக்குன்னு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கிட்டாரு. தொடர்ந்து பல படங்கள்ல காமெடி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்தாலும் இவருக்குன்னு தனியா மிகப்பெரிய பைனான்ஸ் கம்பெனி ஒன்னு இருக்கு. அதை தள்ளி இவர் ஒரு டாக்டர்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? மனிதன் படத்துல இவர் ஒரு தப்பா ஆபரேஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு இவரை ட்ரோல் பண்ணிருப்பாங்க. அதே நேரம் ஜெயிலையும் பிடிச்சு போட்டுருவாங்க. ஆனா நிஜ லைஃப்ல இவர் நிறைய ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச ஒரு டாக்டர். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் வசந்த். வசந்தன் கோ ஃபவுண்டரான மறைந்த வசந்த் அவர்களோட மகன் தான் விஜய் வசந்த். டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல வெளியான சென்னை 6,28,000 படத்தின் மூலமா தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகி தன்னோட முதல் படத்திலேயே ஒரு நல்ல பேர் இவருக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா சின்ன சின்ன கேரக்டர் நிறைய படங்கள்ல பண்ணிட்டு வந்தாலும் தந்தையோட மறைவுக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வசந்தன் கோ கம்பெனியை எடுத்து நடத்த ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் கட்சியோட எம்பியாவும் இருக்காரு. இது எல்லாமே ஒரு கட்டத்துல இருந்தாலும் அவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு கடைசியா அவங்களே வெளியிட்ட அறிக்கையின்படி 53 கோடியா இருக்கு. பட் வசந்தன் கோவோட மொத்த வருமானமும் கண்டிப்பா இப்போ விஜய் வசந்தையே சேரும். இவர் சிவகார்த்தியனுக்கு ஃப்ரெண்டா வேலைக்காரன் படத்துல எல்லாம் வருவாரு. இவர் எத்தனை படம் வேணாலும் நடிச்சுட்டு போட்டோம். ஆனா நம்மளோட ஃபேவரட்டா எப்பவுமே 6,28,000 வரக்கூடிய அந்த பையன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.